1987 செப்டம்பர் மாதம் 26 தமிழினத்தின் விடுதலை போராட்டத்தில் மகத்தான சரித்திரம் படைத்த நாள். தமிழ் மக்களின் நியாயமான நேர்மையான 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து 15/9/1987 தொடக்கம் சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டு வந்த விடுதலை புலிகளின் யாழ் பிராந்திய அரசியத்துறை பொறுப்பாளர் திலீபன் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கி 12 நாளாக தொடர்ச்சியாக 265 மணித்தியாலங்களை முடித்துக் கொண்ட வேளையில் இன்று 1987 செப்டம்பர் மாதம் 26 சனிக்கிழமை காலை 10:58 மணியளவில் தமிழீழ மண்ணிற்கு தன் உயிரை ஈந்து தமிழ் மக்களை மீளாத்துயிரில் ஆழ்த்தினார். உலகின் முதல் சாத்வீக போராட்டத்தின் உச்சக்கட்டமான நீராகாரம் கூட அருந்தாமல் சாகும் வரை உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு உயிர் துறந்த திலீபன் வரலாற்றில் தனியிடம் பெற்றுவிட்டான். உயிர் துறந்த பின்பும் கூட மக்களுக்கு பயன்பட எண்ணியதால் தான் இறந்ததும் தனது உடலை யாழ் மருத்துவ பீடத்திற்கு ஒப்படைக்க வேண்டும் என்ற அவனது இறுதி விருப்பத்தின் பேரில் வரலாற்று சிறப்புமிக்க சுதுமலை அம்மன் கோவில் முன்றலில் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் செப்டம்பர் மாதம் 28 அன்று விடுதலை புலிகளினால் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட வைத்திய கலாநிதி சிவராஜாவிடம் திலீபனது உடல் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. தமது இறுதி அஞ்சலியை செலுத்தக் கூடியிருந்த மக்களில் பலர் துன்பம் தாழாது மயங்கி விழுந்தனர். சோக ஒலி தமிழீழமெங்கும் எதிரொலித்தது.